இந்த சங்கி வைரஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது ஒருத்தரை தாக்குச்சுன்னா உடம்பை தாக்காது, மூளையை தாக்கும். அது மூளையை தாக்கிருச்சுன்னா அவர் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியே வேறு மாதிரி இருக்கும். சரி, ஒரு கேள்வியை கேட்டாரா, நம்ம நண்பர் தானே, திடீர்னு இப்படி கேட்குறாரு, நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அவர் ஒரு போஸ்ட் போடுவார், ஒரு ஃபார்வேர்டு பண்ணுவார், என்னடா நீ போய் இப்படி பண்ணுறையே அப்படின்னு தான் முதல்ல உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அவரோட பேசி இது தப்பு நீங்கள் போட்டது, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வைரஸ் தாக்காதவர்களாக இருந்தால், ஓ அப்படியா, பாரு நான் கூட தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு முடிப்பாங்க. வைரஸ் ரொம்ப தாக்கிருச்சுன்னா அப்போ இது என்ன அப்படின்னு இன்னொரு கேள்வியோடு வருவாங்க. முதல் கேள்வி புரிஞ்சுதா புரியலையா, அதுக்கு நான் சொன்னது தப்பா சரியா, அது முடிஞ்சிருச்சா அந்த கதை அப்படின்னே பேசாமல், ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது, இது ஒரு கேள்வி வரும். மும்மொழி திட்டம் நல்லது தானே. அப்போ நீங்கள் சொல்லுவீங்க எதுக்கு, நிறைய பேர் எழுதுனாங்க, என் வீட்டில் ஸ்கூட்டர் இருக்கா அப்படின்னா இருக்குது. வெளியே தூரமாலாம் போனால் என்ன பண்ணுவீங்க, அதுக்கு கார் இருக்குது. சரி, எதுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்கோங்களேன் அப்படிங்கிற. எதுக்கு ஆட்டோ வேணும், எனக்கு ஸ்கூட்டர் இருக்குது, வேறு பையனுக்கு கார் இருக்குது, நான் எதுக்குங்க ஆட்டோ வாங்கணும்னு. அட ஒன்று இருந்தால் நல்லது தானங்களே. மளிகை கடைக்கெல்லாம் போகிறீங்க வரீங்க, அங்கேருந்து மளிகை சாமான் தூக்கிட்டு வர்றதுக்கு ஆட்டோ பயன்படும் தானே. இப்படி பேசுவாங்க. கடைசியாக இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அப்பயே தனியார் பள்ளியில் சொல்லி கொடுக்க விடுறீங்க. தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க விவரம் புரியாமல் பண்ணுறாங்க, அதை ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த சுமையை கொடுக்கணும், இது அரசின் கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதோடு தெளிவாக மாட்டாங்க. அடுத்து வேறு ஒரு கேள்வியே கேட்பாங்க. இதுதான் அந்த வைரஸ் தாக்கி இருக்குது ரொம்ப கடுமையான்றதுக்கான அடையாளம்.